ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। काल भैरवाष्टकम। देवराज सेव्यमान पावनांघ्रिपंकजम् देवराज सेव्यमान पावनांघ्रिपंकजम् व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरम् व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरम् नारदादियोगी वृन्दवन्दितं दिगम्बरम् नारदादियोगी वृन्दवन्दितं दिगम्बरम् काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे भानुकोटिभास्वरम् भवाब्धितारकं परम् भानुकोटिभास्वरम् भवाब्धितारकं परम् नीलकण्ठमीप्सितार्थदायकं त्रिलोचनम् नीलकण्ठमीप्सितार्थदायकं त्रिलोचनम् कालकालमम्बुजाक्षमस्तशून्यमक्षरम् कालकालमम्बुजाक्षमस्तशून्यमक्षरम् काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे शूलटङ्कपाशदण्डपाणिमादिकारणम् शूलटङ्कपाशदण्डपाणिमादिकारणम् श्यामकायमादिदेवमक्षरं निरामयम् श्यामकायमादिदेवमक्षरं निरामयम् भीमविक्रमं प्रभुं विचित्रताण्डवप्रियम् भीमविक्रमं प्रभुं विचित्रताण्डवप्रियम् काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे भुक्ति मुक्तिदायकं प्रशस्तचारु विग्रहम् भुक्ति मुक्तिदायकं प्रशस्तचारु विग्रहम् भक्तवत्सलं स्थिरं समस्तलोक विग्रहम् भक्तवत्सलं स्थिरं समस्तलोक विग्रहम् निक्वणन् मनोज्ञहेम किङ्किणीलसत्कटिम् निक्वणन् मनोज्ञहेम किङ्किणीलसत्कटिम् काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे धर्मसेतुपालकं स्वधर्ममार्गनाशकम् धर्मसेतुपालकं स्वधर्ममार्गनाशकम् कर्मपाशमोचकं सुशर्मदायकं विभुम् कर्मपाशमोचकं सुशर्मदायकं विभुम् स्वर्णवर्णकेशपाशशोभिताङ्गनिर्मलम् स्वर्णवर्णकेशपाशशोभिताङ्गनिर्मलम् काशिकापुराधिनाथ कालभैरवं भजे काशिकापुराधिनाथ कालभैरवं भजे भज गोविन्दं गोविन्दं भज मूढमति संप्राप्ते सन्निहिते काले
நகி நகி ரக்ஷதி துக்ருன்கரணி நாரி स्तनभरनाभिदेशम् दृष्ट्वा मागामोहावेशम् एतन्मांसवसाति विकारम् मनसि विचिन्तय वारं वारं भज गोविन्दं गोविन्दं भज मूढमति गोविन्दं भज मूढमति सुखतः क्रियते रामा भोगः पश्चात् हन्त शरीरे रोगः यद्यपि लोके मरणं शरणं तदपि न मुञ्चति पापाचरणं भज गोविन्दं गोविन्दं भज मूढमति गोविन्दं भज मूढमति नारी स्तनभर नाभिदेशं दृष्ट्वा मोह आवेशं मागा இன்பத்தை நுகர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற மனமே உண்மையிலேயே இன்பங்கள் வஸ்துக்களிடத்திலே இருக்கின்றதா என்று ஆராய்ச்சி செய்வார். மனைவியோ செல்வமோ குழந்தைகளோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவைகள் எல்லாம் உண்மையிலேயே இன்பத்தை கொடுக்கக்கூடிய அருகதை தகுதி இருக்கின்றதா என்று ஆராய்ந்து பார்த்தார். ஏதத் மாம்சவ சாதி விகாரம், அவை அனைத்துமே உடலிலிருந்து அவர் ஆரம்பிக்கின்றார். உடலை எடுத்துக்கொண்டு ஆராய்ந்தார். அவை அனைத்தும் மாம்சத்தால் ஆனது, மலம் மூத்திரத்தால் ஆனது, விகாரப்படும் தன்மை படைத்தது. ஆகையினாலே ஏதத் மாம்சவ சாதி விகாரம் மனசி விசிந்தய வாரம் வாரம், மனமே வாரம் வாரம் விசிந்தையே, வாரம் வாரம் விசிந்தையே. அவ்வாறு விசாரிக்காமல் போனால் என்ன ஆகிறது? நாம் கடைசியாக பார்த்தோம், சுகத கிரியதே ராமா போகா, இன்பத்தையே நான் அனுபவிக்க வேண்டும் என்று போனால் கடைசியில என்ன ஆகிறது? சாரி, பశ్చాத் பிறகு ஹந்தா அய்யோ ஷரீரே ரோகா, ஷரீரத்தில் ரோகமானது. யத்யபி லோகே மரணம், இந்த லோகத்துல மட்டுமல்ல எல்லா லோகத்துக்கும் நாம் சென்றாலும் ஆசையிலே நாம் எங்கே போய் சேர்கிறோம்? மரணம் சரணம், மரணத்தை தான் நான் புகலிடமாக கொள்கின்றோம். அப்படி இருந்தும் இதெல்லாம் பார்த்தும் கூட ததபின முஞ்சதி, எல்லாவற்றையும் பார்த்தும் நாம் அதிலிருந்து பாபா, இந்த உலகத்திலே நாம் பாவகாரியத்திலிருந்தும் விடுபடுவதற்கு தயாராக இல்லை. ததபின முஞ்சதி பாபாசரம். ஒருவேளை இந்த ஞானத்தின் மூலமாக இன்பங்களை நாடி போகின்ற மனம் அதிடத்திலே இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தார். அதனால மனதிற்கு என்ன கிடைக்கிறது? பகுத்தறிந்து பார்ப்பதின் மூலமாகத்தான் அவிச்சாரேன கிருதோ பந்தா விசாரேன நிவர்த்ததே. விசாரம் செய்து பார்க்காததுனால்தான், ஒரு வஸ்துவை எடுத்துக்கொண்டு நாம் விசாரம் செய்யாமல் போவதனால்தான் அந்த பொருளின் மேலே நமக்கு ஒரு கற்பனையான சிந்தனையானது வரும். எந்த பொருளாக இருந்தாலும் சரி,
அதனுடைய உண்மை தன்மையை ஆராய்ந்து பார்த்தால் நாம் அதன்பால் இயக்கி வைத்திருக்கிறோமே ஒரு கற்பனை சிந்தனை, அந்த எண்ணங்கள் நம்மை விட்டு நீங்கி, அப்படி நீங்கி போனால் என்ன வருகிறது? வைராக்கியம் வருகிறது. அந்த பொருளின்பால் நமக்கு வைராக்கியம். வைராக்கியம் என்பது நம்மை அடுத்த படிக்கு அழைத்துக் கொண்டு போகக்கூடிய வைராக்கியம் வந்தால்தான் பக்தி என்பது வரும். வைராக்கியத்திலிருந்து பிறப்பதுதான் பக்தி. உண்மையான வஸ்துவிடத்திலே ஈடுபாடு கொள்கின்ற நான் உண்மை அல்லாத வஸ்துவிடத்திலிருந்து என்னுடைய ஈடுபாட்டை எடுத்துக் கொள்கின்றேன். அதனால என்ன வருகிறான்னா, வைராக்கியம் வரும்போதே நமக்கு அந்த பொருளிடத்தில் இருக்கக்கூடிய வருத்தங்கள், சோகம், துக்கம், திருப்தி இல்லா தன்மை, இவை எல்லாம் நீங்கி போகின்ற காட்சியை நாம், ஏன்னா ஒவ்வொரு பொருளிடத்திலும் இது இருக்கு. நாம் எதிர்பார்க்கின்ற இன்பங்கள் வேண்டும் என்று சொல்கின்றோம், ஆனால் அது மாறாக சோகத்தை குடிக்கிறது, துன்பத்தை குடிக்கிறது. திருப்தியை எதிர்பார்க்கின்றோம், அதிருப்தியை குடிக்கிறது. வைராக்கியம் வருவதன் மூலமாக சோகம் இல்லா தன்மை, துக்கம் இல்லா தன்மை, அதிருப்தி என்பது இல்லாமல் இருக்கின்ற தன்மை, பற்று இல்லா தன்மை, பயம் இல்லா தன்மை, இவைகளெல்லாம் வைராக்கியத்தின் மூலமாக வருகிறது. அதைத்தான் இந்த பாடல சொல்லுகிறார். இன்பங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் ஒருவன் துறந்து விட்டான் எனால் அப்பேற்பட்டவன் எப்படி வாழ்வான் இந்த உலகத்திலே? இந்த பாடல் சொல்லுகிறது வாருங்கள். 18வது பாடல்ல அதுக்கு விடை கொடுக்கிறார். சுரமந்திர தரு மூல நிவாச ஷய்யாபூதரமஜினம் வாச சர்வ பரிக்ரஹ போக த்யாகः கஸ்ய சுகம் ந கரோதி விராகः பஜ கோவிந்தம் भज गोविंदम गोविंदम भज मूढ़मते गोविंदम भज मूढ़मते. என்னுடைய உடலை ஆத்மா என்று நான் நினைத்து, என்னுடைய உடல் தான் எனக்கு இன்பத்தை கொடுக்கிறது, நிறைவை கொடுக்கிறது, உடலை கொண்டுதான் நான் நிறைவை பெற முடியும் என்று நினைத்தால், அதிலிருந்துதான் நான் மற்ற உடல்கள் எல்லாவற்றிலும் அபிமானம் கொள்கின்றேன், அல்லது என்னுடைய உடலை வெறுப்பதை போல மற்ற உடல்களை வெறுக்கிறேன். அப்போ ஒரு ஜீவராசியை விரும்புவது, ஒரு ஜீவராசியை வெறுப்பது எதன் அடிப்படையில் என்றால் நம்முடைய ஸ்தூல சரீரத்தை அடிப்படையாக கொண்டுதான். ஸ்தூல சரீரம் இல்லை என்று சொன்னால் உலகம் என்பதே இல்லை. நாம் அனுபவிக்கக்கூடிய உலகம் என்பது இல்லை. ஸ்தூல சரீரம் வந்தால்தான், ஸ்தூல சரீரத்திலே அபிமானம் வந்தால்தான் வெளி உலகம், வெளி உலகத்தினுடைய அனுபவங்கள், இன்பமோ துன்பமோ உறவுகளோ எல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு ஸ்தூல சரீரத்திலிருந்துதான் ஆரம்பிக்கும். அதனால்தான் ஸ்தூல சரீரத்தை நாம் விட்டுவிட்டு சூக்ஷ்ம சரீரத்துக்கு போய்விட்டால் ஸ்தூல பிரபஞ்சமானது நம்மை பொறுத்த மட்டுக்கும் கிடையாது. உலகம் என்பது அவனை பொறுத்த மட்டுக்கும் இல்லை. அப்ப அனுபவங்களும் கிடையாது. அப்போ உலகம்தான் எனக்கு இன்பம், உலகம்தான் எனக்கு துன்பம் என்று நான் சொல்கிறேன் என்றால் எது அடிப்படையிலே? தேகத்தை அடிப்படையாக கொண்டுதான். தேகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை எல்லாம் ஒருவன் ஆராய்ந்து தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு விட்டானே என்றால் அதன் பிறகு அவன்
எப்படி இந்த தேகத்தை கொண்டு வாழ்கிறான்? இங்கே சொல்லுகிறார், இந்த தேகத்தை சார்ந்து அவன் இல்லை. தேகத்தை சார்ந்து அவன் இன்பத்தையோ அல்லது துன்பத்தை போக்குவதற்குண்டான காரியத்தையோ அவன் செய்வது இல்லை, நாடுவதும் இல்லை. பின்னர் தேகத்தை அவன் வைத்துக் கொண்டிருக்க வேண்டுமே. என்ன செய்கிறான்? இந்த தேகமானது பாதுகாப்பாக இருப்பதற்கும் நலமுடன் இருப்பதற்கும் பிராரப்த கர்மம் இருக்கின்ற வரைக்கும் இந்த தேகமானது அதனுடைய காரியத்தை செய்கின்ற வரைக்கும் இந்த உடலுடன் தான் வசித்தாக வேண்டும். ஆகினாலே இந்த உடலை என்ன செய்கிறான்? உருவாக்கி வைத்துக் கொள்கின்றான். வசித்தால் உணவிட்டுக் கொள்கின்றான். குளிர்ந்தது என்று சொன்னால் அதற்குண்டான ஆடைகளை அணிந்து கொள்கின்றான். எங்கே எல்லாம் நடந்து போக வேண்டுமோ அங்கே எல்லாம் நடந்து போகின்றான். இன்றைக்கு சொல்ல வேண்டுமானால் வாகனத்திலே போகின்றான். யாராவது கூட்டார்கள் என்றால் போய் இந்த உடலை கொண்டு பணிவிடை செய்கின்றான். இதெல்லாம் நடக்கிறது. இப்போ அவன் தங்குவதற்கு எதை பயன்படுத்துகிறான்? அந்த காலமா என்பதனால உதாரணம் கொடுக்கிறார். சுர மந்திர கருமூல நிவாசா. நிவாசகா என்றால் வாசம் செய்கின்றான். நிவாசகா என்றால் சிறப்பாக வாசம் செய்கின்றான், வசிக்கின்றான். இந்த உடலானது வசிக்கிறது எங்கே? மாட மாளிகையிலா அல்லது பெரிய பெரிய 5 நட்சத்திர ஹோட்டலிலா அல்லது பெரிய பெரிய பங்களாவில் வசிக்கின்றதா என்றால் சுரமந்திர தருமூல. சுர என்றால் தேவன், சுரமந்திர என்றால் தேவாலயத்தில், மந்திரம் என்றால் தேவாலயம், சுரமந்திர என்றால் தேவாலயத்தில், தேவன் வசிக்கக்கூடிய ஆலயத்தினுடைய கட்டடத்திலே இவனுடைய உடலை கொண்டு அங்கே நிவாசம் செய்கின்றான். ஒருவேளை ஆலயத்திலிருந்து அவனை வெளியேற்றி விட்டார், கருமூல மரத்தினுடைய அடியிலே வாசம் செய்கின்றான். இதை காட்டுகிறது. சரீரமானது பாதுகாக்கப்பட வேண்டும். சுத்தமான இடத்திலே, மிருகங்கள் வந்து தாக்காத இடத்திலே, நோய்வாய்ப்படாத இடத்திலே, சுற்றுப்புறமானது நன்றாக இருக்கக்கூடிய இடத்திலே, நல்ல மக்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே, பாதுகாப்பான இடத்திலே என்னுடைய தேகம் இருக்க வேண்டும். அப்ப அந்த மாதிரியான இடத்தை தேர்ந்தெடுத்து சுரமந்திர இயற்கையாக இருக்கக்கூடிய காற்று, நல்ல நிழல் கொடுக்கக்கூடிய மரங்களுக்கு அடியிலே வாசம் செய்கிறான். அதே போல சுரமந்திரா தேவாலயத்தை வசிக்கின்றான். இது எதை காட்டுகிறது என்றால், உடல் இந்த இடத்தில் தான் இருந்தாக வேண்டும், இந்த இடத்தில் வசித்தால்தான் என்னுடைய உடல் நன்மை பெறும், பாக்கியத்தை அடைவேன் என்றெல்லாம் சொல்லுவதில்லை. எங்கே மனக்கு தங்குவதற்கு இடம் கிடைக்கிறதோ தேகத்திற்கு அங்கே தங்கிக் கொள்கின்றான். இதன் மூலமாக தேசத்தின்பால் கொள்கின்ற பற்றுதலை விட்டுவிடுகின்றான். இடத்தின்பால் கொள்கின்ற பற்றுதல். நமக்கு இடத்தின்பால் பற்று வருகிறது. இந்த இடத்தில் தான் நான் வசிக்க வேண்டும், இந்த இடத்தில் தான் என்னுடைய உடல் போக வேண்டும், இந்த இடத்திலே நான் வசிக்க மாட்டேன், இந்த இடத்துக்கு போக மாட்டேன் என்று நாம் இடத்தின்பால் பற்று கொள்கின்றோம். அந்த பற்றுதலில் இருந்து இவன் விடுபட்டு எங்கே வசிப்பதற்கு நல்ல இடம் கிடைக்கிறதோ அங்கே தேகத்தை கொண்டு வசிக்கிறார். இது தேக அபிமானம் இல்லா தன்மையை காட்டுகிறது. தேச அபிமானமும் இல்லா தன்மை. சுவாமி விவேகானந்த மகாராஜ் அமெரிக்காவிலே போகிறார். கப்பல் பிரயாணத்திலே அவருடைய துணிமணிகளை எல்லாம்
கையிலே கொண்டு போன பையை எல்லாம் திருடி கொண்டு வருகிறார்கள். அதில் எல்லா ஆவணங்களும் இருக்கிறது. கையில் அங்கிருந்து சென்னையிலிருந்து கொடுத்து விட்டு சென்ற மக்கள் பணமும் இருக்கிறது, பாஸ்போர்ட் இருக்கிறது, விசா இருக்கிறது, ஐநா சபையிலே போய் பேச வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உத்தரவு பத்திரம் இருக்கிறது, கடிதம் இருக்கிறது, அங்கே போய் யாரை தொடர்பு கொள்ள வேண்டுமோ அந்த தொலைபேசி எண் இருக்கிறது. இது எல்லாம் இருந்தும் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டார். 2 நாட்கள் அமெரிக்காவினுடைய வீதியிலேயே குளிர், நடுங்கக்கூடிய குளிர், அதற்குண்டான உடையெல்லாம் கொடுத்து அதை எல்லாம் தொலைத்தவர். கடும் குளிரிலே 2 நாட்கள் வீதியிலே மரத்தடியிலே ரொம்ப கடினமான சூழ்நிலையிலே இருக்கிறார். உறைந்து போன பனி அவரை வாட்டுகிறது. எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொண்டு அமைப்பு ஏற்றுக்கொண்டு பொறுமையாக பொருட்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டு அமைதியாக அங்கே வீதியிலே இருக்கக்கூடிய காட்சியை பார்த்துவிட்டு அங்க இருக்கக்கூடிய காரில் செல்கின்ற ஒரு பெண்மணி காரை நிறுத்தி அவரை தன்னுடைய காரிலே ஏற்றிக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு சென்று அவரை குறித்து விசாரிக்க, அவருடைய அப்பா தான் செக்ரட்டரி, இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஆகியனால இதெல்லாம் பகவானுடைய சித்தம். அதன் பிறகு நடுவே காட்சியெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட சுவாமி 2 நாட்கள் பசியோடும் குளிரோடும் எந்த தொடர்பும் இல்லாமல் யாருடைய தயவும் இல்லாமல் 2 நாட்கள் கடந்த அவருக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள் எல்லாம் பார்த்தால் போகங்கள், அத்தனை போகங்களையும் பார்க்கிறார். மரியாதை என்ன, புகழ் என்ன, போகங்கள் என்ன, பணம் என்ன, எல்லாம் அவரை தேடி வருகிறது. அவர் தங்கிருக்கக்கூடிய இடமும் அவ்வளவு போகமாக இருக்கக்கூடிய இடம், படுத்துக் கொள்வதற்கு நல்ல அருமையான மெத்தை தலகாணி, தூய்மையான இடம், நல்ல வீட்டிலே தங்குறார். அப்படி இருந்த போதும் கூட அவர் பெட்ல படுக்காம கீழே தன்னுடைய காஷாய வஸ்திரத்தை விடுத்து படுத்துக் கொள்கிறாரா? என்ன காரணம்? அதுக்கு சொல்றாங்க, என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ பேருக்கு இன்னும் படுப்பதற்கு ஒரு பாய் கூட தலாணி கூட இல்லை. நான் எப்படி இங்கே சுகமாக உறங்குவது? அப்போ இது எதை காட்டுகிறது என்றால், ஒருவன் தன்னை சார்ந்து வாழ ஆரம்பித்து வஸ்துக்களை சார்ந்து வாழாமல் இருந்து விட்டானே, ஆனால் அவனுக்கு வஸ்துக்கள் இருந்தாலும் இல்லாது போனாலும் ஒரு மனதிலே எந்த ஒரு மாற்றத்தையும் அது கொடுப்பதில்லை, எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுப்பதில்லை. ஒரு பெரிய இல்லையே என்கின்ற ஒரு வலியோ, கிடைத்து விட்டதே என்கின்ற ஒரு சந்தோஷமோ இரண்டும் இல்லாத ஒரு காரணம் அந்த மனதில் கொண்ட அந்த ஆனந்தம், வைராக்கியம். வைராக்கியமே ஒரு ஆனந்தத்தை குடிக்கிறது. அதனால என்ன பண்ணுகிறானா, சுரமந்திர தரு மூல நிவாசம். துறப்பதில் தான் சந்தோஷம். எந்த அளவுக்கு நாம் துறந்து பழகுகின்றோமோ, எந்த அளவுக்கு நாம் துறந்து பழகுகின்றோமோ அந்த அளவுக்கு அந்த துறத்தலின் மூலமாகவே நமக்கு பெரிய ஆனந்தம் வருவதை பார்க்கிறோம். இந்த துறத்தலுடைய ஆனந்தம் கடைசியில் நமக்கு பிரம்மானந்தத்திற்கு துணை செய்வதாக உபனிஷத் சொல்கிறது. தியாகேன ஏகேன அமிர்தத்வமான சுகங்கள். தியாகத்தின் மூலமாகத்தான் அமிர்தத்தை அடைவார். சுரமந்திர தருமூல நிவாஸ். சரி, உடலை கொண்டு எங்கே படுத்துக் கொள்கின்றாரா? சயனம், சயன ஆசனம் எது? சையா பூதலம் அஜீனம் வாசகா. வாசகா வசிக்கிறார். வாசகா இன்னொருத்தம் ஆடை, ஆடை. அஜீனம் வாசகா, மான்தோலை ஆடையாக உடுத்திக் கொண்டிருக்கின்றார். மான்தோலை ஆடையாக உடுத்திக் கொண்டிருக்கின்றார். ஷையா பூதலம். பூதலம் பூமியினுடைய தளத்தையே, தரையவே, பூமாதேவியவே சரணம் அடைந்து
பூமாதேவியவே தன்னுடைய படுக்கை விரிப்பார் ஷையா படுக்கையாக கொண்டு உடலிலே மான்தோலை விடுத்திக் கொண்டவரா ஜினம் வாசா மான்தோலை விடுத்திக் கொண்டு ஆடையாக உடுத்தி இதெல்லாம் நம்முடைய மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறார். எல்லாவற்றையும் துறந்தவனுக்கு எது கிடைத்தாலும் சந்தோஷத்தை ஏதோ ஒன்று உடலில் இருக்க வேண்டும் அவ்வளவுதான். அதனால்தான் கௌபீன பஞ்சகம்னு சொல்றார். கௌபீனத்தை உடுத்திக் கொண்டு பாக்கியமான ஆனந்தமாக கொண்டிருக்கிறார். இந்த வஸ்திரம் ஏன் உடுத்திக் கொள்ளவில்லை என்கின்ற வருத்தம் இல்லை. இந்த வஸ்திரத்தை ஏன் உடுத்திக் கொண்டிருக்கிறேன் வருத்தப்படுவது வேதனைப்படுவது இல்லை. இந்த வஸ்திரம் கிடைக்கவில்லையே என்கின்ற கோபமோ பொறாமையோ இல்லை. ஏதோ ஒரு வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள ஷையா பூதலம் பூமியிலே படுத்து உறங்குறார். அஜினம் வாசா மான்தோலை உடுத்திக் கொண்டிருக்கின்றார். சர்வ பரிகிரஹா போக தியாகா. சர்வம் என்றால் அனைத்தையும் எல்லாவற்றையும், பரிகிரகம் என்றால் பிடித்துக் கொண்டு மனதால் எதையெல்லாம் பிடித்துக் கொண்டிருக்கிறாரோ அது இது வேணா இருக்கலாம். மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், புகழ் என்னெல்லாம் உண்டு எல்லாம் சேர்த்துக்கொள்ளும். அனேன தனேன வாஜி கருவிகி ராஜ்யேன அனேன தனேன புத்திர கலத்திர மித்திர தேக கேக என்னென்னலாம் உண்டோ எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். சர்வ பரிகிரகா அனைத்து பொருள்களையும். பரிகிரகம் என்பதற்கு பிடித்துக் கொள்ளுதல் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது, எடுத்துக் கொள்ளுதல் என்று அர்த்தம் இருக்கிறது, சொத்து என்று அர்த்தம் இருக்கிறது, பொருள் என்று அர்த்தம் இருக்கிறது, பரிவாரம் என்று அர்த்தம் இருக்கிறது, மனைவி என்று அர்த்தம் இருக்கிறது. எல்லாவற்றையும் சர்வ பரிகிரகா எல்லா பொருள்களையும் தியாகா துறந்தவனாய் விட்டவனாய் அனைத்து பொருள்களையும் என்ன அனைத்து பொருள்களையும் துறக்கிறான் என்றால் ஒரு வார்த்தை நூலோ சேர்க்கிறார். சர்வ பரிகிரகா போக தியாகா. போகம் என்றால் அனுபவம், அனுபவித்தல். சுகம் அனுபவிக்க வேண்டும், லாபத்தை அனுபவிக்க வேண்டும், இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இருக்கல்லவா, அதுதான் போகம் என்றால் அனுபவம், அனுபவிக்க வேண்டும். அந்த எண்ணத்தை மனதிலிருந்து தூக்கி எறிந்தவனா இதை அனுபவிக்க வேண்டும், இதை அனுபவித்து இந்த செல்வத்தை அனுபவித்து விட வேண்டும், இந்த பொருளை அனுபவித்து விட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை மனதிலிருந்து துறந்தவனாய் சர்வ பரிகிரகா போக தியாகா. சரி, இதெல்லாம் துறந்து விட்டு அவன் எப்படி வாழ்வான்? அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எல்லா பொருள்களையும் மனதால் துறந்து விட்டான். மான்தோலை ஆடையாக உடுத்திக் கொண்டிருக்கின்றான். பூதலத்தை சயனமாக கொண்டு படுத்துக் கொள்கின்றான். தேவாலயத்திலே வசிக்கிறான், மரத்துக்கடியிலே வாசம் செய்கிறான். இப்பேற்பட்டவன் எப்படி வாழ்வான்? துக்கமாக வாழ்வானா? தன்னுடைய சந்தோஷத்திற்கு எதையாவது சார்ந்து இருப்பானா? அனைத்தையும் திறந்து விட்டால் அவனுக்கு எங்கிருந்து சுகம் வரும்? நீ சொல்லுகிறார் விராகா. இப்பேற்பட்ட விராகிக்கு ராகம் என்றால் பிரியம், விருப்பம், இன்பம், ஆசை, பற்றுதல், நிறைய பொருள் இருக்கு. ராகம்
விராகா என்றால் விகத ஆசையிலிருந்து, விருப்பத்திலிருந்து, இன்பத்திலிருந்து, பிரியத்திலிருந்து விடுபட்டவனுக்கு பெயர் விராகி, வைராகி. அப்போ விராகா வைராகியம் உடையவனுக்கு, உலகத்தினுடைய பொருள்களின்பால் அவனுக்கு ஈடுபாடு என்பது இல்லை. அதனால்தான் வைராகியம். வைராகியம் ஈடுபாடு இல்லா தன்மை, பற்று இல்லா தன்மை. வைராகியம், விராகம் என்பதற்கு விகத ராகம் அல்லது வீத ராகம், ராகத்திலிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய. வைராகியம் என்பது இயலாமையினால் வருவது அல்ல, துன்பத்தின் காரணத்தினாலே வருவது அல்ல, விருப்பம் இல்லாத காரணத்தினாலே வருவதல்ல வைராகியம். வைராகியமானது நம்முடைய சுபாவமாக மாற வேண்டும். ஈடுபாடு இல்லா தன்மை, பற்று இல்லா தன்மை, அனைத்தையும் நான் துறந்து இருக்கின்றேன் என்பதற்கு என்ன அத்தாட்சிதானா, வைராகியம் என்பதற்கு இன்னொரு அழகான பொருள் கொடுக்கின்றது டிக்ஷனரியில, திருப்தி என்பது. திருப்தி, திருப்தி உடையவனாக, என்னோடு நான் இருந்து திருப்தி உடையவனாக ஆகிவிடுகிறேன். பொருள்களை சார்ந்து நான் இன்பத்தையோ அல்லது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளுதலோ அல்லது திருப்தி உடையவனாக ஆவேன் என்று சொல்லுவதோ இல்லாமல், எதையும் சார்ந்து இராமல் தன்னுடனே நான் ஆனந்தமாக இருக்கின்றேன். பேர்பட்ட வைராக்கியம் வந்துவிட்டால் இது எப்படி வருகிறது? இந்த வைராக்கியம் தான் அனுபவித்த அனுபவங்களை எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு அதை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து எனக்கு ஒரு அறிவு பிறக்கிறது. அந்த அறிவின் மூலமாக வரக்கூடியது வைராக்கியம். விவேகத்திலிருந்து பிறக்கக்கூடியதுதான் வைராக்கியம். எனக்கு ஒரு முறை அறிவு ஏற்பட்டு விட்டால் அந்த அறிவானது என்னிடத்திலே வைராக்கியத்தை கொண்டு, அந்த வைராக்கியம் என்ன பண்ணுகிறது? பொருள்களிடத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து உயர்வாக இருக்கின்ற பொருளை நாடுவதற்கு துணை செய்கிறது வைராக்கியம். இந்த வைராக்கியம் நம் இடத்திலே விழுகும் போதுதான் நாம் என்ன செய்வோம்? உலகத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து ரொம்ப அழகான ரெண்டு விதமான தோஷங்களிலிருந்து அப்பொழுதுதான் விடுபடும். எந்த தோஷம்? அர்த்தத்தின்பால் கொண்ட ஆசையிலிருந்து விடுபடுதல், காமத்தின்பால் கொண்ட பாசத்திலிருந்து, இன்பத்தை நுகர வேண்டும், பையனிடத்திலிருந்து இன்பம் கிடைக்க வேண்டும், மனைவியிடத்திலிருந்து இன்பம் கிடைக்க வேண்டும் என்று உயிர்களிடத்தை நாம் பாசம் காட்டுகிறோம் அல்லவா? அந்த பாசத்திலிருந்து விடுபடும். அப்ப இந்த ரெண்டு விதமான பற்றுதல் நீங்கி போகிறது. ஆசையின்பால் கொண்ட பற்று, பாசத்தின்பால் கொண்ட பற்று, இந்த இரண்டும் நீங்கி, ஆசையும் பாசமும் நீங்கி போவதுதான் இந்த பாடலிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற முக்கியமான. பொருள்களின்பால் கொண்ட ஆசை, ஜீவராசிகளின்பால் கொள்கின்ற பாசம், இந்த இரண்டும் வைராக்கியத்தினாலே நமக்கு நீங்கி போய் பற்று இல்லா தன்மை ஏற்பட்டு தகுதியான மனமாக மாறி, அந்த மனம் என்ன பண்ணுகிறது? இறைவனை அடைவதற்கு உண்டான பக்தியை கொண்டு வருகிறது. இறைவனை பற்றி நான் ஆராய்ந்து தெரிந்து கொள்வேன் சொல்லக்கூடிய ஞான குருவை நாடு என்னை அழைத்துக் கொண்டு ரெண்டு வேலையும் பண்ணுகிறது. மனதிலே பக்தி மீறுவதற்கும் சாதனமாக இருப்பது வைராக்கியம். பக்தியானது ஞானத்தை கொண்டு வருகிறது. ஆக வைராக்கியம் இந்த ரெண்டுக்கும் சாதனமாக இருக்கு. பக்திக்கும் ஞானத்திற்கும் சாதனமாக வைராக்கியமானது இருக்கிறது. அந்த வைராக்கியம் எங்கிருந்து பிறக்கிறது என்றால் விவேகத்தின் மூலமாக,
வாரம் வாரம் விசிந்தையே மனசி, மனதிலே விசாரம் செய்வதன் மூலமாக வைராக்கியத்தை ஒருவன் அந்த வைராக்கியம் என்ன பண்ணுகிறதா? கஸ்ய, யார் ஒருவனுக்கு, கஸ்ய விராகா, எந்த ஒரு விராகிக்கு விராகம் என்பது வந்து விட்டால் சுகம் ந கரோதி. கேள்வி கேட்கிறார், ஆச்சரியம். எங்கிருந்து அவனுக்கு சுகம் வராமல் போகும்? கஸ்ய, யாருக்குத்தான், எந்த வைராகியவானுக்குத்தான் சுகம் ந கரோதி, வைராக்கியமானது வந்த ஒருவனுக்கு எங்கிருந்துதான் சுகம் வராமல் போகும்? சுகம் ந கரோதி, ஆனந்தத்தை அவன் பெறாமல் போய்விடுவானா? ஆனந்தம் வராமல் செய்து விடுமாறு வைராக்கியம் என்றால், வைராக்கியத்தினுடைய வெளிப்பாடு ஆனந்தமாக இருக்கின்றான். இதன்பாலும் ஈடுபாடு இல்லாத ஒரு குழந்தை பாருங்கள், உணவுகளிடத்திலோ ஆடையிடத்திலோ மனிதர்களிடத்திலோ உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் இடத்திலோ புகழிடத்திலோ மான அவமானத்தின் இடத்திலோ வீட்டினிடத்திலோ அறிவு இடத்திலோ கலைகள் இடத்திலோ எதிலையுமே ஈடுபாடு இல்லாத ஒரு குழந்தை எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது, தன்னிடத்திலே அது சுகமாக இருக்கிறது. ஆனால் அது அறியாமையில இருக்கிறதுனால இதெல்லாம் இல்லாத போது தன்னை தான் ஆனந்தமா இருக்கு. அதுக்கு நான் அறியாமல் இருக்கிறேங்கிற அந்த எண்ணம் வரும்போதுதான் துக்கத்தின் காரணமா அமைந்து விடுகிறது. இதெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேனே, இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறேனேங்கிற எண்ணம் வரும்போதுதான் துக்கம் விளைகிறது. அது அல்லாத வரை தன்னில் தான் ஆனந்தமாக இருக்கு. காரணம் எதன்பாலும் அதுக்கு ஈடுபாடு. நமக்கு எப்பொழுது ஈடுபாடுகள் ஒவ்வொன்றிலிருந்தா நமக்கு குறைந்து கொண்டே வருகிறதோ, திருவள்ளுவர் சொல்றார் பாருங்க, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. ரொம்ப அழகான ஒரு குறள். இந்த குறள் உதடு ஒட்டவே ஒட்டா, பற்று இல்லாததற்காக எழுதி வச்சிருக்கார். யாதனின் யாதனின் நீங்கியான் அதனின் அதனின் நோதல் இல. நோவு என்றால் துன்பங்கள், கஷ்டங்கள். நமக்கு வரக்கூடிய எல்லா நோவுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒட்டுதல் தான் காரணம். மனம் போய் ஒட்டிக் கொள்வதுதான் காரணம். எப்பொழுது மனம் ஒட்டுதலில் இருந்து விடுபடுகிறதோ, யாதனின் யாதனின் நீங்கியா, எதிலிருந்தெல்லாம் மனம் நீங்கி போகிறதோ, என்னை விட்டு பொருள்கள் போக வேண்டாம், என்னை விட்டு உறவுகள் போக வேண்டாம், என்னை விட்டு உலகம் போக வேண்டாம். அப்ப என்ன ஆகுனா, நான் அனைத்து இடத்திலிருந்தும் என்னை விடுவித்துக் கொண்டு விட்டார், என்னுடைய மனதை அனைத்து இடத்திலிருந்தும் விடுவித்துக் கொண்டு விட்டார், எங்கிருந்து எனக்கு சுகம் வராமல் இருக்கும். கஸ்ய சுகம் ந கரோதி விராக. சின்ன உதாரணம் கொடுக்கிறேனே, நாம் வசிக்கக்கூடிய வீடு ரொம்ப அமைதியா இருக்கிறது. வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த சப்தம் நம்முடைய வீட்டுக்குள்ளே நம்முடைய காதையோ மனதையோ தொடுவது இல்லை. யார் என்ன பேசுகிறார்கள், யார் யாரை பற்றி பேசுகிறார்கள், எந்த நாடு எந்த நாட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது, எந்த அரசியல்வாதி என்ன செய்கின்றான், எந்த உறவுகள் என்னென்ன பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை எல்லாம் எனக்கு செவியிலே வந்து விழாத போது நிம்மதியா ஆனந்தமாக இருக்கு. நான் நாடாதவன். ஒருவேளை நாம் நம்முடைய காரை எடுத்துக்கொண்டு அதிகமான மக்கள் சூழ்ந்திருக்கூடிய இடத்துக்கு போகிறோம் வைத்துக்கொண்டு, விதவிதமான சப்தங்கள் காதுல வந்து விட நம்முடைய மனம் என்ன பண்ணுகிறது, இவ்வளவு கடினமான சூழ்நிலையை நான் இருக்கிறேன், எப்பொழுது இந்த சூழ்நிலையில் விடுபட்டு நிம்மதியாக என்னுடைய அறைக்கு நான் போக போகிறேன், அங்க போனால் எவ்வளவு நிம்மதியா ஆனந்தமா இருக்கிறது, ஒரு சப்தமும் கால விழாமல் எவ்வளவு நிம்மதியா இருக்கிறது. அப்போ நாம் நீங்கி வர வர
அனைத்திலும் இருந்தும் நாம் நீங்கி வர வர நம்முடைய மனம் தன்னிடத்திலே இருந்து பழக ஆரம்பித்தது என்றால் எவ்வளவு சுகமாக, ரம்யமாக, ஆனந்தமாக இருக்கிறது. அந்த மனதிலே நாம் விஷயங்களை அதிகமாக சேர்த்துக் கொள்ள மன அமைதி கெடுவதை பார்க்கிறோம், சுகம் மனதை விட்டு நீங்குவதை பார்க்கிறோம். இங்க இந்த ஞானி என்ன செய்கிறானா, வைராக்கியவானாக இருந்து எதனோடும் தொடர்பு இல்லாதவனாய், விஷயங்களோடும் தொடர்பு இல்லாதவனாய், உறவுகளோடும் தொடர்பு இல்லாதவனாய், தேகத்தின்பால் பற்றும் இல்லாதவனாய், மனதிலே பூர்ணமான திருப்தி உடையவனாய் வைராக்கியவானாக இருக்கிறான். ஒரு வைராக்கியவானாக இருக்கக்கூடியவனுக்கு எங்கிருந்து சுகம் வராமல் போகும்? சுகம் ந கரோதி விராக. அப்பேற்பட்ட வைராக்கியவானுக்கு சுகம் வராமல் இருக்குமா? கட்டாயம் சுகம் வருகிறது. இப்பேற்பட்ட வைராக்கியவான் விவேகத்தின் மூலமாகவும் வைராக்கியத்தின் மூலமாகவும் தன்னை முழுமையாக தயார்படுத்திக் கொண்டவன் எங்கே சென்றால் ஞானத்தை பெற முடியும்? வைராக்கியமே ஞானத்தை கொடுத்து விடுமா என்றால் கொடுக்காது, வைராக்கியமே மோட்சத்தை கொடுத்து விடுமா என்றால் கொடுக்காது. வைராக்கியமானது அவனை அடுத்த படிக்கு அழைத்துக் கொண்டு, ஏன்னா பல பேர் வைராக்கியமானாலே உலகத்தை வாழ்கிறார். எந்த பொருளின்பாலும் ஆசை இல்லை, மனிதர்களின்பாலும் ஆசை இல்லை, நல்லவர்களாக வாழ்கிறார்கள். பெரிதாக அவர்களுக்கு என்று ஒரு எதிலும் ஈடுபாடு இல்லா தன்மை, இதெல்லாம் பார்க்கிறோம். வைராக்கியமானாக வாழ்வதனாலேயே ஒருவனுக்கு மோட்சம் வந்து விடுமா, முக்தி வந்து விடுமா என்றால் வராது. அப்ப வைராக்கியம் என்பது அடுத்த படிக்காக உண்டாகும். அந்த சாதனையை நாடினால்தான் அது அவனை மோட்சத்துக்கு அழைத்துக்கணும். அந்த வகையிலே இந்த வைராக்கியவான் எந்த சாதனத்தை நாடுகிறான், அதன் மூலமா அவனுக்கு என்ன கிடைக்கிறது? 9வது பாடல்ல அதுக்கு விடை கொடுக்கிறார். சங்கத்வே நிர்சங்கத்வம், நிர்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிश्चलतत्वம், निश्चलतत्वे जीवन मुक्ति। भज गोविंदम भज गोविंदम गोविंदम भज मूढ़मते, गोविंदम भज मूढ़मते। विवेकम वैराग्यम समाधि षट्क संपत्ति முமுட்சுத்துவம் இதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளும். சாதன சதுஷ்டயம்னு பார்க்கணும் தத்துவபோதத்தில். இந்த தகுதிகள் கொண்டவனாய் எங்கே வருகின்றது மனம் தானாக? விஷயங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டதற்கு பிறகு, தாழ்வான பொருளிடத்திலெல்லாம் மனதை மீட்டதற்கு பிறகு, மனம் உயர்வான பொருளை காட்டாது போனால் மனம் மீண்டும் நம்மை விஷய பொருளை நோக்கி இழுத்துக் கொண்டு. அதனால்தான் ஒரு உதாரணம் கொடுக்கிறேனே. நிறைய பேர் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இன்றைக்கும் நான் அமாவாசை விரதம் இருக்கின்றேன், பௌர்ணமி விரதம் இருக்கின்றேன், உண்ணாவிரதம் இருக்கின்றேன், மௌன விரதம் இருக்கின்றேன் என்று விரதம் இருக்கிறோம். வரலட்சுமி விரதம், நவராத்திரி விரதம், சிவராத்திரி விரதம் அப்படின்னு உண்ணாவிரதம் எல்லாம் இருக்கிறோம். சில பேர் பேசாமலேயே 24 மணி நேரம் இருப்பது, சில பேர் சாப்பிடாமலேயே 24 மணி நேரம் இருப்பது, இப்படி எல்லாம் இருக்கும். இப்போ பேசாமல் சாப்பிடாமல் இருத்தல் என்பது முதல் படி. இதுல என்ன பண்ணிருக்கோம்னா, வெளியில இருக்கக்கூடிய விஷய பொருள்களிடத்துல என்னுடைய இந்திரியத்தினுடைய தொடர்பை துண்டித்து விட்டேன், அவ்வளவுதான். அன்று ஒரு நாள் நாக்குக்கு நான் ரசத்தை கொடுக்கவில்லை, நாக்கு நான்
எந்த விஷயத்தையும் உலகத்தில் இருக்கிற யாரை பற்றியும் இன்னைக்கு பேச மாட்டேன். நல்லதாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, இன்று ஒரு நாள் நான் பேசுதல் என்கின்ற காரியத்தை கொடுக்க மாட்டேன். அப்போ வாக் தபஸ், அதே போல ஜிஹ்வா தபஸ், இரண்டும் அன்னைக்கு பண்றோம். நாக்குக்கு ருச்சியை கொடுக்காமல் மறுத்தல், வாக்குக்கு பேசுகின்ற தன்மையிலிருந்து நான் விடுதலை கொடுத்தேன். இது விஷயங்களிலிருந்து இந்திரியத்தை மீட்டெடுத்திருக்கிறேன். அதுவே பெயர்வா என்றால் நான் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பணி எதற்காக மீட்டெடுத்தேன் என்று கேட்கின்ற நேரத்தில் என்னுடைய மனதுக்கு அதிகமான சிந்திக்கக்கூடிய திறன், எண்ணக்கூடிய திறன் இருந்து அந்த எண்ணங்களினுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய இடமாக இந்திரியங்கள் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அந்த மனதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உண்டான இந்திரியத்தை துண்டித்து விட்டேன். இப்ப மனம் இந்திரியம் இரண்டும் சேர்வதற்கு உண்டான வேலையை நீங்க ஒரு நாள் தொடர்ந்து முடிச்சிட்டேன் அப்படின்னா, இப்ப மனம் என்ன சொல்லுகிறது, நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன், என்னுடைய எண்ணத்திற்கு இந்திரியங்களானது துணை செய்தாக வேண்டும். நீ இந்திரியத்துக்கு இன்று வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாய். அப்படி என்றால் என்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றிக் கொள்ளாமல் இருக்கிறேன், நீ என்னுடைய விருப்பத்திற்கு நிறைவேற்றுவதற்குண்டான வேலையை கொடு என்று கேட்கிறார். இந்திரியங்களை இந்திரிய விஷயத்திலே புகழாமல் தடுத்து விட்டு வச்சுப்போம், மனசு அமைதியாகிறது. அப்ப அந்த அமைதியான மனதை கேட்கிறது, நான் உலகத்து விஷயத்தை பேச வேண்டாம், ருசிக்க வேண்டாம் என்றால் எனக்கு ஒரு வேலை கொடு, எனக்கு ஒரு உயர்வான பொருளை கொடு, பிடித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் நாம் உயர்வான பொருளை கொடுக்காமல் விட்டுவிட்டால், உயர்வான எண்ணங்களை மனதுக்கு நான் கொடுக்காமல் விட்டுவிட்டால், மனம் என்ன பண்ணுகிறது, நீ ஒன்றுமே எனக்கு கொடுக்கவில்லை, ஆயனாலே நான் என் வழியிலேயே போகிறேன் என்று நாம் பழகி வைத்திருக்கக்கூடிய வழியிலேயே அந்த மனம் நாம் இழுத்துக் கொண்டு போய். அதனால்தான் பாருங்கள், 42 நாட்கள் ஒரு மண்டலம் கடினமான விரதங்கள் எல்லாம் இருக்கிறது. இதை சாப்பிடக்கூடாது, இதை பேசக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும், 2 வேளைக்கு 3 வேளை குளிக்கின்றோம், இந்த மாதிரி வஸ்திரத்தை தான் உடுத்திக் கொள்ள வேண்டும், செப்பல் கூட போட்டுக் கொள்ளக்கூடாது, எல்லாவற்றையும் துறந்து 42 நாட்கள் பிரம்மச்சரியத்தை கூட மேற்கொண்டு கடினமாக விரதமெல்லாம் இருக்கும். அந்த 42 நாட்கள் பார்க்கும் என்றால் மனதுக்கு ஒரு வேலை கொடுத்து கொண்டே இருக்கும். இறைவனை பற்றியே சிந்தனை, பேசுதல், கேட்டல், பார்த்தல். 42 நாட்கள் முடிந்து 43வது நாளைக்கு நாம் அதே சேவையை செய்கிறோமா என்றால், செய்தால் மனம் நம் கூட வரும். நாம செய்யாமல் விட்டுவிடுதா என்ன பண்ணுகிறது, ஏற்கனவே நாம் சேர்த்து வைத்த மறைந்து இருந்த அந்த உலோக வாசனைகள் நாம் இந்த செயல்பாட்டை கொடுக்காதனால பழையபடிக்கு மனம் விஷயத்தை நோக்கி திரும்பி போவதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு இல்லாமல் இந்திரியங்களை இந்திரிய விஷயங்களில் இருந்து மீட்டெடுத்த வைராகியம் மனதை என்ன செய்கின்றான், உயர்ந்த பொருள்களிடத்திலே அழைத்துக் கொண்டு போகின்றான். ஆசைகளிடத்திலிருந்தும் பாசத்திலிருந்தும் விடுபட்ட மனதை அன்பால் நிரப்புகின்றான், பக்தியால் நிரப்புகின்றான். அதைத்தான் இங்கே காட்டுறார். அந்த பக்தியால் நிரப்பக்கூடிய இடம் எங்கே, சத் சங்கம். சத் சங்கம், நல்லோர்களுடைய சேர்க்கை. சங்கம் என்றால் ஒட்டுதல், பற்றுதல், சேர்க்கை, தொடர்பு, நட்பு, பிரியம். இப்போ நம்முடைய பிரியம் எல்லாம் எங்க இருந்தது, பற்று எல்லாம் எங்கே இருந்தது, சேர்க்கை எல்லாம் எங்கே இருந்தது, தொடர்பு எல்லாம் எங்கே இருந்தது என்றால் என்னை சாராமல் இருந்த அல்லது என்னை தவிர்த்து இருக்கக்கூடிய விஷயங்களிடத்தே நான் பிரியமாக இருந்தேன், பற்றுடன் இருந்தேன், தொடர்போட இருந்தேன். இப்ப அதையெல்லாம் வைராகியத்தினாலே துண்டித்துக் கொண்டதற்கு பிறகு நான் மனதிற்கும் இந்திரியத்துக்கும் தொடர்பு ஏற்பட வேண்டும் அல்லவா.
இப்ப அந்த தொடர்பு எதை இங்கே சொல்லுகின்றார்? அசத்திலிருந்து மீட்டெடுத்த இந்திரியத்தையும் மனதையும் சத் சங்கத்தில் கொண்டு வை. அழகான பாடல் பாடல். சத் என்றால் உண்மை பொருளிடத்தில் ஒரு அர்த்தம், பரம்பொருளிடத்தில் சத் பரமாத்மா உண்மையான மாறாத எப்பொழுதும் இருக்கின்ற பரம்பொருளிடத்திலே பற்றுவை. உன்னுடைய மனதை அவரிடத்திலேயே எப்பொழுதும் தொடர்பை ஏற்படுத்து. இறைவனிடத்திலே உண்மையான பொருளிடத்தை பற்று வர வேண்டுமானால் நேரடியாக நமக்கு இறைவனின்பால் பற்று வந்து விடாது. நம்ம எல்லாம் என்ன தவறா புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால், உலகத்திடத்திலே பற்று வைத்து அதனால மனமானது பலதரப்பட்ட அனுபவங்களை பெற்றதற்கு பிறகு உலகப் பற்றுதல் வேண்டாம், இறைவனின்பால் பற்று வைக்கிறேன் அப்படின்னு இறைவனை நோக்கி போகுது. இறைவனிடத்திலே நாம் பற்று வைக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவன் யார் என்று எனக்கு தெரியாது, எங்கே இருக்கிறார் என்று தெரியாது, எனக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பும் தெரியாது. இறைவன் இருக்கிறானா இல்லையா தெரியாது, என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியாது. ஏன் இறைவன் உலகத்தை படைத்தான், இப்பேற்பட்ட வேதத்தோடக்கூடிய உலகத்தை ஏன் படைத்தான், ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. என்னை ஏன் படைத்தான் இறைவன், இவ்வளவு வேதனையோடு கூடிய ஒரு பிறப்பை எடுத்திருக்கிறானே தேவையா, இப்படி பல கேள்விகள் மனதிலே எழும். இறைவனை நான் தொழப் போகின்ற நேரம். அப்போ எனக்கு இறைவனை என்பால் பக்தி என்பது ஏற்படாது, மாறாக சந்தேகத்துடனேயே என்னுடைய அன்பானது. நினைத்து பாருங்க, நம்மோட வசிக்கக்கூடியவர்களோட நாம் வைக்கின்ற நேரத்திலே இரண்டு பேருக்கும் இடையிலே அந்யோன்யமான உறவு தொடர வேண்டுமானால் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொண்டிருந்தால் மட்டுமேதான் அந்த அன்பு நீடிக்குமே தவிர, அந்த உறவு ஆனந்தத்தை கொடுக்குமே தவிர, எப்போதுமே அந்த அன்பிலே சந்தேகம் இருந்து கொண்டே என்று நினைத்துக் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் சந்தேகத்துடனேயே வாழ்கிறார்கள். எப்படி அந்த அன்பானது தூய்மையான அன்பாக இருக்காது, எப்படி அந்த அன்பானது ஒருவனை காயப்படுத்துமோ, எப்படி அந்த அன்பானது நிறைவை கொடுக்காதோ, அதே போல் இறைவனிடத்திலே நான் உலகத்தை விட்ட மனம் இறைவனை பற்றிக்கல் என்று சொன்னால் பல கேள்விகளை மனம் எதற்காக இறைவனை நான் பற்ற வேண்டும், என்ன செய்து விட்டார் இறைவன்? இந்த கேள்வியெல்லாம் கேட்கும் போதுதான் நமக்கு கோபமா வருகிறது. பசங்க இறைவனை தொழுன்னு சொல்லியிருக்க, யார் அந்த இறைவன், எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், எனக்கு உனக்கு என்ன தொடர்பு? உன்னை வேணா தொழுகிறேன், இறைவனை தொழ மாட்டேன்னு சொல்லி ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷம், யார்கிட்ட என்னையா தொழுகிறானே, தொழுவதிக்கிறானே. ஆனால் இவனுக்கு தெரிகிறது என்னை தொழுது பிரயோஜனம் அல்லப்பா, இறைவனை காரணம் இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் காரணம், அவனை தொழும். ஆனால் முழுமையாக இறைவனின்பால் எனக்கு அன்பு வர வேண்டுமானால், அந்த அன்பு பக்தியாக மாற வேண்டுமானால், அந்த பக்தியை கொடுக்கக்கூடிய இடம் சத் சங்கம். இப்ப இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், பரம்பொருளை பற்றின பக்தி எனக்கு வர வேண்டுமானால் பரம்பொருளை பற்றி பேசக்கூடிய கூட்டத்திற்கு நான் செல்லுதல். சத் என்றால் உண்மை பொருள், உண்மை பொருளை யாரெல்லாம் கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த சங்கத்திலே கொண்டு போய் என்னை இணைத்துக் கொள்ளுதல். இந்த இடத்துல சத் சங்கம் என்பது இறைவனை பற்றி பேசுகின்ற பாடுகின்ற இடம் அல்ல.
நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய இடம் அல்ல. ஏன் நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய இடம் அல்ல? ஏன்னா பல இடத்துல நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய சத்சங்கம்னு கூறுகிறார். யோகா பண்ணக்கூடிய இடத்துக்கு சத்சங்கம். அங்கே போனால் எனக்கு அறிவு கிடைக்காது. அங்கே போனால் என்னுடைய மனதிற்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய காரியம் நடக்க. ஞானத்தை தவிர மற்றது எல்லா வழிமுறைகளும் சாதனை தவிர அவை அனைத்தும் சாத்தியமாக. இதை புரிஞ்சு ஹோமமாக இருக்கலாம், பூஜா முறையாக இருக்கலாம், ஜபமாக இருக்கலாம், யோகா அபியாசம் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய இடமாக இருக்கலாம், கதா காலட்சேபம் பண்ணக்கூடிய இடமாக இருக்கலாம், அல்லது டிராமாவாக இருக்கலாம், தீர்த்த யாத்திரையாக இருக்கலாம். இவைகள் எல்லாமே சாதனங்களை தவிர எதற்கு சாதனம் என்றால் ஞானத்தை பெறுவதற்காக உண்டான சாதனம். அதை நாம் சத்சங்கம் சொல்ல முடியாது. சத்சங்கத்துக்கு சாதனமாக அமைகிறது. அப்ப அதெல்லாம் பண்ண வேண்டாம், அதெல்லாம் பண்ண வேண்டும். எதுவரை? சத்சங்கத்துக்கு வருகின்றவர் உண்மை பொருளை குறித்து விசாரம் செய்யக்கூடிய இடத்திற்கு, ஞானத்தை கொடுக்கக்கூடிய, நேரடியாக ஞானத்தை கொடுக்கக்கூடிய உபனிஷத் அறிவை வாங்க வரக்கூடிய இடத்திற்கு அவையெல்லாம் எனக்கு துணை செய்யும். அந்த இடத்திற்கு நான் வருகின்றவரை அதெல்லாம் தேவைப்படுகிறது. சத்சங்கத்துக்கு, உபனிஷத்தினுடைய, கீதையினுடைய, பிரம்மசூத்திரத்தினுடைய அறிவை பெறக்கூடிய இடத்துக்கு நான் வந்துவிட்டால் அதன் பிறகு அவைகள் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சாதனமாக, அதுவே சாதனமாக அமையாது. அது ஏதாவது ஒன்றை மட்டும் நான் எடுத்துக்கொண்டால் போதும். ஏதாவது ஒன்று ஜபமாக இருக்கலாம், அல்லது என்னுடைய நித்திய அனுஷ்டானத்திலே உபாசனையாக, மானசீக உபாசனையாக இருக்கலாம். அவைகளை நான் வைத்துக் கொண்டு இந்த ஞான சாதனத்தின் சத்சங்கத்திலே நான் அதிகமான நேரத்தை நான் செலவு செய்ய வேண்டும். இப்ப சத்சங்கம் என்ன பண்ணுகிறது? உண்மையை குறித்து எனக்கு காட்டிக் கொடுக்கிறது. உண்மை பரமாத்மாவை குறித்து எனக்கு முழுமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. எதனுடைய துணை கொண்டு இந்த சத்சங்கத்திலே காட்டிக் கொடுக்கிறார்கள் என்றால் சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு. அப்போ சாஸ்திரமும் ஒரு சத்சங்கம். சாஸ்திர பఠனம், சாஸ்திர ஸ்ரவணம், சாஸ்திர மனனம், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை தியானித்தலும் சத்சங்கம். இந்த சத்சங்கம் என்ன பண்ணுகிறது? என்னை உண்மையான சத் வஸ்துவுடன் சங்கத்திலே கொண்டு போய் என்னை சேர்க்கிறது. இரண்டாவது சத்சங்கம் என்பதற்கு சத் பரமாத்மாவை பற்றி சிந்திக்கக்கூடிய அந்த கூட்டத்துடன், அந்த அறிவாளிகளுடன், அந்த குருமார்களுடன், சாஸ்திரத்துடன் நான் சத்சங்கத்தில் இருத்தல். எல்லா நேரமும் அறிவாளிகளுடன், அந்த ஞானிகளுடன், குருமார்களுடன் சத்சங்கம் இருக்க முடியாது. என்ன பண்றது? அந்த அறிவை நான் வாங்கியதற்கு பிறகு அந்த அறிவை நான் தொடர்ந்து மனனம் செய்தல் சத்சங்கம். அந்த அறிவை நான் தியானித்தல், நிதித்தியாசனம் செய்தல் சத்சங்கம். இந்த முறையிலே நான் சத்சங்கத்திலே என்னை இணைத்துக் கொள்கிறேன். இந்த சத்சங்கம் வர வரத்தான் நமக்கு உண்மையான பக்தி பகவானிடத்திலே தெரிய வருகிறது. உண்மையான பரமாத்மாவை பற்றிய ஞானம் நமக்கு தெரிகிறது. அப்பொழுதுதான் நமக்கு உண்மையான பக்தி, உண்மையான நாட்டம் என்பது வருமே தவிர, இல்லாது போனால் நமக்கு இறைவனை பற்றின நாட்டமும் இருக்காது. இப்படியே நாடினாலும் பல கேள்விகளுடன், பல சந்தேகங்களுடனேயே நகர்வோம். அந்த பக்தி நமக்கு ஆனந்தத்தை கொடுக்காது, அமைதியை கொடுக்காது, பூர்ணத்தை கொடுக்காது. ஆகினாலே வைராக்கியம் உடையவன் சத்சங்கத்திலே பக்தியை வைக்கிறான்.
சாஸ்திரத்திடத்திலே பக்தியை வைக்கிறான், குருவிடத்திலே பக்தியை வைக்கிறான். அதன் மூலமாக இறைவனிடத்திலே அவன் பக்தியை வைக்கின்றான், சங்கத்தை வைக்கிறான். இதனுடைய விரிவை சாயங்காலம் தான். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.